பொதுவாகவே ஹிந்து மித்தாலஜியில பாதி விஷயங்கள் எல்லாமே கட்டுக்கதை தான். ராமாயணம் உண்மை இல்லை, மகாபாரதம் உண்மை இல்லை, எதுவுமே உண்மை இல்லை. எப்படி கடவுள் இப்படிலாம் இருக்க முடியும், மனிதனா பிறந்து எப்படி இவ்வளோ சக்திகள் கொண்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு ஹிந்து மித்தாலஜி மேல அடிக்கடி குற்றச்சாட்டு இந்த செகண்ட் வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போகணும்னா நம்ம இந்தியர்கள் பல பேர் நம்ம ஹிந்து மித்தாலஜியை இன்னும் நம்பல. ஆனா ஃபாரின்ல இருக்கிறவங்க, அதுவும் இந்த விண்கல ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க ஹிந்து மித்தாலஜியை பெருசா மதிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? இந்த விண்கலம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ஸ்பேஸ், இந்த அண்டம், இதுக்கும் நம்ம ஹிந்து மித்தாலஜிக்கும் என்ன சம்பந்தம்? அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, வெட்டே மிஸ்ட்ரியில இருந்து. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் இது போன்ற பல மிஸ்டீரியஸான வீடியோவை உங்ககிட்ட சேர்க்க முடியும். ஸோ மறக்காம எங்க ரெட்டை மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ஹிந்து மித்தாலஜி உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த ஹிந்து மித்தாலஜியில பொதுவாகவே சொல்லப்படுற ஒரு கருத்து என்னன்னா, அந்த தசாவதாரம், 10 அவதாரம் எடுப்பாங்க, கல்கி அப்படிங்கிற இந்த அவதாரத்துக்காக தான் இந்த உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சமூக வலைத்தளங்கள்ல சொல்றாங்க. ஆனா அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை ஏத்துக்க மறுக்கிறாங்க. இந்த தசாவதாரம் அப்படிங்கிறது ஒரு கதையா பார்த்து, சாமியா பார்த்தே அதுல இருந்து மிச்ச விஷயங்களை கத்துக்க மறுக்கிறாங்க. இந்த 10 தசாவதாரத்தை பார்க்கும்போது முதல்ல மீன், அதுக்கப்புறம் ஆமை, அதுக்கப்புறம் அடுத்து வராகி, இப்படின்னு போயிட்டே இருக்கு. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுவே நம்ம சார்லஸ் டார்வினோட ஹியூமன் எவல்யூஷனை பார்த்தீங்கன்னாவும் இதே மாதிரி தான் இருக்கும். முதல்ல மீன், அதன் பிறகு ஆமை, அப்படின்னு சேம் டு சேம் அப்படியே தான் இருக்கும். அப்ப உலகம் இப்படிதான் ஆரம்பிச்சதா, அதுதான் தசாவதாரம் அப்படின்னு தோற்றம் அளிக்குதா அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் இல்லையா? அது போலதான் எல்லாருக்குமே. பல பேரு விஷ்ணுவோட தசாவதாரம் தான், அந்த ரெஃபரன்ஸ் தான் சார்லஸ் டார்வினோட தியரி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம நவகிரகம சாமியா கும்பிட்டு வணங்குறோமோ, நவகிரகம் அப்படிங்கிறது நிஜமாவே ஸ்பேஸ்ல இருக்கு. ஆனா இங்க ஹிந்து மித்தாலஜிய பல பேர் ஏத்துக்க மறுக்கதா செய்யறாங்க. பிளாக் ஹோல், பொதுவாகவே இந்த பிளாக் ஹோல் பத்தி பேசும்போது பல பேர் இது ரொம்ப இருட்டா இருக்கும், இதுக்குள்ள போனா யாருமே வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஆரம்பமும் சிவனே, அழிவும் சிவனே, எப்பவுமே அவர்கிட்ட தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இப்ப இதற்கும் பிளாக் ஹோலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன், இந்த சின்ன கிளிப்ல கேட்டுவாங்க. பொதுவாகவே ஸ்பேஸ்ல நிறைய சத்தங்கள் வரதா செய்யும். ஆனா எப்படி ஸ்பெசிஃபிக்கா ஓம் சவுண்ட் வருது? ஓம் அப்படிங்கிறது நம்ம ஹிந்து மித்தாலஜியில எல்லா கடவுளோட பெயர்களுக்கு முன்னாடி அதை நம்ம வணங்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது ஸ்பேஸ்ல கேட்கும் பொழுது எப்படி ஹிந்து மித்தாலஜி பொய்யா இருக்க முடியும்? இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த பிக்சர் பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஏதோ ஒரு மேகமூட்டமா இருக்கு, ஏதோ ஒரு மனிதனுடைய உருவம் தெரியுது. இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே, இதெல்லாம் உண்மையிலே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் தப்பு. நாசா டெலிஸ்கோப்ல உண்மையாவே எடுத்த பிக்சர். இதை யாரோட கம்பேர் பண்றாங்கன்னா, விஷ்ணு பகவானோட கம்பேர் பண்ணி, விஷ்ணு பகவான் நிஜமாவே ஹைப்பர் ஸ்பேஸ்ல இருக்காரு, அவர் நிஜமாவே நமக்கு மேலதான் இருந்துகிட்டு இருக்காரு, நம்மள எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பிக்சர் ஆரம்பத்துல வெளிவரும் போது இது ஒரு சாதாரணமான ஒரு மவுண்டெயின் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை பார்க்க விஷ்ணு பகவானோட பிக்சரோட கம்பேர் பண்ணி பகிர இது எப்படி ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா இது விஷ்ணு பகவானா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு மாதிரி மித்துனே வச்சுப்போமே. இப்ப நான் காமிக்கிறேன் இந்த பிக்சர் பாருங்க. இது பார்க்கும் போது உங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏதோ கை, அந்த கை மேல ஏதோ தாங்குற மாதிரி இருக்கு. இதுவும் பொய் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹபிள் டெலிஸ்கோப் எப்படி பொய் சொல்லும்? ஹபிள் டெலிஸ்கோப்ல எடுத்த பிக்சர் தான் இது. இந்த பிக்சரை பார்க்கும் போது விஷ்ணு கையில சக்கரம் சுழற்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதுவும் நீங்க மித்துன்னு சொல்ல போறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இதை பார்த்த பல பேரும் இவ்வளவு நாள் இந்த ஹிந்து மித்தாலஜில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த பிக்சர் வெளிவரும் போது பல பேர்னால ஏத்துக்க கூட முடியல. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வீடியோல
நான் காண்பித்த ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாமே பல லைட் இயர்ஸ் கடந்து இருக்கு. அந்த லைட் இயர்ஸை கடந்து நம்ம போகணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளிச்சத்தோட வேகத்துல பயணிச்சா மட்டும்தான் நம்ம அங்க போய் சென்றடைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு 5 வயசு குழந்தை ஒரு 20 லைட் இயர்ஸ் கடந்து போனா கூட அவங்களுக்கு அங்க 25 வயசு தான் ஆகும். ஆனா அவங்க திருப்பி உலகத்துக்கு அதே லைட் இயர்ஸ் மூலமா பயணிச்சு வரும்போது அவங்களுக்கு திருப்பி 25 வயசுல தான் இருக்கும். ஆனா அவங்களோட கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே 60-70 வயசு இருக்கும். இந்த லைட் இயர்ஸ்ல பயணிச்சா மட்டும்தான் நம்மளால நிஜமாவே இந்த ஸ்பேஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனா நம்மளால அதை செய்ய முடியாது. இப்போதைக்கு நம்மளோட டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோப்ல ஒரு சில பிக்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அது ஹிந்து மித்தாலஜியோடும் ஒத்து போகுது. அது உங்களாலேயும் இந்த வீடியோ பார்த்து மறக்க முடியாது. இது போன்ற பல வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கோங்க.